ஹாய் நண்பர்களே, நான் தான் உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நம்புகிறேன். இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா, ஒரு டீச்சர் அம்மா குடும்பம் இருக்குது தெரியுமா? டீச்சர் அம்மா குடும்பம் எப்போ பார்த்தாலும் ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுவாங்கல்ல ஒரு குடும்பம். அந்த குடும்பம் தான்ல. அந்த குடும்பத்தை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். ஒரு அம்மா இருக்குல்ல, டீச்சர் அம்மா. அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையாம்ல. உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் சேர்ந்துருக்காங்களாம். ஆனால் இன்னொன்று, அந்த அம்மாவுக்கு இந்த மழை பெஞ்சி நனைஞ்சிருக்கும் பொழுது சீசனில் காய்ச்சல் வந்திருக்கான். காய்ச்சல் அடித்தாலும் பரவாயில்லையா, அது என்னமோ ஒரு வயிறு ஏதோ ஒன்று தாக்கியிருக்கான். ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கான். இன்ஃபெக்ஷன் அது ஆனதுனால சளி கிளி பிடிச்சிக்கிட்டு அந்த அம்மாவுக்கு படுத்ததால எல்லாம் என்ன தான் சண்டையாக இருந்தாலும் குடும்பம் குட்டியில் பொண்டாட்டி பிள்ளையே ஆத்தா அம்மா அப்பன் எவ்வளோ சண்டையாக இருந்தாலும் ஒரு பெத்த தாய்க்கு சோம்புலன்னா ஆஸ்பத்திரியில் கிடந்தா பெத்த மாவனோ பெத்த மாவளோ வீட்டுக்காரரோ போய் அந்த அம்மாவை ஆத்தாவை பார்க்கணுமா இல்லையா? அதுதானே ஒரு நல்ல குடும்பத்துக்கு அடையாளம். இந்த குடும்பத்தில் நடக்கிற கண்டண்டே வாயில் வருது. இந்த குடும்பத்தில் நடக்கிற சண்டையை பார்த்தா மனசு நெஞ்சு ரொம்ப பதறுதில்ல. ஏன் தெரியுமா? அந்த அம்மாவுக்கு ரொம்ப முடியாமல் கையிலையும் காலிலையும் குளுக்கோஸை போட்டு வச்சுருக்காங்க ஆஸ்பத்திரியில். இந்த அம்மாவை யாரும் பார்க்குறோன்னு ராமான அழுது. முதல்ல நான் என்ன சொல்லுதேன், அந்த அம்மா ஓன்னு அழுதாலே முதல்ல நெஞ்சு வலி வந்துடும், சளியும் பிடிச்சிரும், எல்லாம் பிடிச்சிரும். அதனால் நான் என்ன சொல்லுதேன், கொஞ்சம் அழாதீங்கம்மா, கொஞ்சம் கம்மியாக அழுங்க. இப்படி அழுதிங்கன்னா நெஞ்சு வலி வந்துடும். முதல்ல காய்ச்சல் வந்திருக்கு, அடுத்து நெஞ்சு வலி வந்துடும். அதுவும் கண்டனே மறுபடியும் வருது. கண்டனே வந்துடும். கண்டன்ட் இல்லை, மறுபடியும் காய்ச்சலே வந்துடும். அதுவும் நம்ம வீடியோ எடுத்தால் போடுவோம். அதனால் நான் என்ன கேட்கன்னா, நீங்கள் இந்த அவங்க அம்மா அப்பா அம்மா இல்லை, அவங்க அப்பா இருக்குல்ல, அப்பா அண்ணன் தங்கச்சி, அவங்க தங்கச்சி குழந்தையா மைனி எல்லாரும் போய் அந்த ஆஸ்பத்திரியில் கிடக்காவில் அந்த அம்மா அதை போய் பார்த்து கீர்லிஸ் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சண்டை போடுற மாதிரி வீடியோ போடுங்க, சரியா நண்பர்களே? அதனால் நான் என்னத்தை சொல்ல, மீண்டும் நண்பர்களே, நன்றி வணக்கம் நண்பர்களே. நான் என்னத்தை சொல்லி தொலைய